நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திமுக என்றால் என்ன என்று எங்கு சென்று தேடி பார்த்தாலும் ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்றுதான் இருக்கும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர்களின் வரலாறு மாறவே மாறாது. திமுகவின் ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு என்று தனி முத்திரையே இருக்கிறது. இப்போது மதுரையில் பல நூறு கோடி ரூபாயை நூதன முறையில் கொள்ளையடித்து வசமாய் சிக்கி இருக்கிறதே இந்த திமுக கும்பல். இதுவே இதற்கெல்லாம் சாட்சி. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எப்படி இருந்த மதுரை மாநகராட்சி இப்போது எப்படி மாறிவிட்டது? இதுவரை நாம் கனவிலும் கேள்விப்பட்டிராத மிகப்பெரிய ஊழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சி மேயர் 200 கோடி ரூபாய் முறைகேட்டில் சிக்கி இருக்கிறார். அதை அந்த அரசே விசாரித்து மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். வரிக்குழு, நகர அமைப்பு குழு தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை மேயரை கைது செய்யவில்லை, அவரது கணவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த ஊழலுக்கு யார் பொறுப்பு? மேயர் தானே. அவரது கணவரையும் சாதாரண செக்ஷனில் கைது செய்து கண்துடைப்பு நாடகம் நடத்துகிறார்கள். இன்னும் மேயரை ஏன் பதவியில் தொடர வைத்திருக்கிறீர்கள்? ஏதோ பிரச்சனை இருக்கிறது. திமுகவினர் தான் ஊழல் செய்தது என்று திமுக அரசே விசாரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் எல்லோரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். முழுமையாக விசாரித்து சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவரும் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். மிகப்பெரிய ஊழல் இந்த மாநகராட்சியில் நடைபெற்றுகின்றது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு தோண்டி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அட, மேயர் இப்படி என்றால் மதுரையில் இருக்கும் மந்திரி எப்படிப்பட்டவர் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மதுரை மாவட்டம் மேலூரில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கீழிருக்கும் மக்கள் மந்திரியை பற்றி பேசுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவரிடம் கேட்கிறார்கள். பத்திரப்பதிவு துறையில் கொள்ளையோ கொள்ளையடிக்கிறார் என்று மக்கள் எடப்பாடியாருக்கு பாயிண்ட் எடுத்துக் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே 10 ரூபாய் அமைச்சர் என்று ஒருவர் பெயர் வாங்கி இருக்கிறார். இப்போது இந்த பத்திரப்பதிவு துறை அமைச்சர் மூர்த்தி 10% அமைச்சர் என்று பேர் வாங்கி இருக்கிறார் என்று கிழித்து தொங்கவிட்டார் எதிர்க்கட்சி தலைவர். அவர் பத்திரப்பதிவு துறையில் இருக்காரு. ஆக கொள்ளையோ கொள்ள அடிக்கிறான்னு கீழே இருக்கிற மக்கள் பேசுறாங்க. நான் பேசுறேன், எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறாங்க மக்கள். இப்ப ஏற்கனவே பிராந்தி கடையில 10 ரூபாய்னு ஒருத்தர் பேர் வாங்கியிருக்காரு. யார் உங்களுக்கு தெரியும்? இப்போ இங்க இருக்கிற அமைச்சர் 10% பதிவு செஞ்சா 10%. பத்திரப்பதிவு செய்தால் 10% அவருக்கு போய் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால்தான் பத்திரப்பதிவு நடக்கும். இது உண்மைதானே? திமுக ஆட்சி அவல ஆட்சி என்பதற்கு இதுவே உதாரணம் என்று மக்கள் கஷ்டத்தை பேசியிருக்கிறார் எடப்பாடியார். மேலும் அதிமுக எழுச்சி பயணம் நடத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இங்கிருக்கும் அமைச்சர் மூர்த்தி எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கிறார் என்பதை பூட்டு வைத்து விட்டார். எதிர்க்கட்சிகளை சந்திக்க தில்லு திராணி தெம்பு வேண்டும். அதெல்லாம் இந்த முதல்வருக்கு இல்லை. பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் என்றாலே பர்மிஷன் கொடுப்பதில்லை. எழுச்சி பயணத்தில் விளம்பர தட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் என்று அமைச்சர் மூர்த்தியை போட்டு விளாசி தள்ளிவிட்டார். ஆக மேயர் முதல் அமைச்சர் வரை ஊழலில் ஊறி திளைத்திருக்கிறார்களா மதுரை திமுகவினர்? மதுரையில் கொடிகட்டி பறக்கும் லஞ்சம், ஊழல், முறைகேடுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டாரா எதிர்க்கட்சி தலைவர் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில பத்திரப்பதிவுத்துறையில் கொள்ளையடிக்கும் திமுக அமைச்சர் மூர்த்தி மதுரையில் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மேயர் முதல் அமைச்சர் வரை ஊழலில் ஊரை திளைத்திருக்கிறார்களா மதுரை திமுகவினர் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு. புதிய உழைப்பாளர் கட்சியிலிருந்து திரு திருவாரூர் காந்தி இணைகிறாரு. புரட்சி தமிழகம் கட்சியிலிருந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைகிறாரு. வெகு விரைவில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைய இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன், நம்ம மதுரைக்கு என்னதான் ஆச்சு? ஏன் அங்கிருந்து இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ்? மாநகராட்சியில் ஒரு பக்கம் 200 கோடி 300 கோடிங்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா அமைச்சர் அவ்வளவு கோடி கேட்கிறாரு, அவ்வளவு கோடி செலவு பண்றாருங்கிறாங்க. என்னதான் ஆச்சு மதுரைக்கு? என்ன ஆச்சுன்னா ஊழல் ஆட்சி நடக்குது. அதனால அங்கே மதுரை ஊழலாக ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் மிக தெளிவாக தெரியுது.
இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வீட்டு திருமணமே வந்து பல நாட்கள் பல விவாதங்கள் பல யூடியூப் சேனல்கள் அதை விவாதிக்க வேண்டிய அளவுக்கு மிக உயர்ந்த 100 கோடி 200 கோடிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணமே நம்ம சொத்து வரியில் மாநகராட்சியில் 200 கோடிக்கு சாதாரணமான ஊழல் நடந்திருக்குன்னா பத்திரப்பதிவுத்துறை 10% அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க, மக்கள் எடுத்து கொடுக்குறாங்க. இது எல்லாம் எப்படின்னா, நீங்கள் இந்த 4 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை வெறும் 582 சார் பதிவாளர் அலுவலகங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு வருடத்திற்கு மேல் எந்த சப் ரெஜிஸ்டாரும் அந்த ஆஃபீஸில் வைக்காம எல்லோரையும் ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றுறாங்க. அப்போ மாற்றுகிற போது அந்த மாற்றலுக்கு ஒரு பெரும் தொகை சப் ரெஜிஸ்டார்ட்டிருந்து வாங்கப்படுகிறது. அப்போ அந்த சப் ரெஜிஸ்டார்கள் கொடுத்த பெரும் தொகையை எங்கிருந்து பெற முடியும்? ஒவ்வொரு பத்திரத்திற்கும் இவ்வளவு சதவீதம் என்பதை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த 10%ங்கிறது மிக எளிதாக அனைத்து இடங்களிலும் நீங்கள் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாங்களா? ஓகே, அது என்ன இந்த திமுகவுக்கும் 10ங்கிற நம்பருக்கு ரொம்ப இவ்வளவு நெருக்கமா இருக்கு? டாஸ்மாக்ல 10 ரூபாய்ங்கிறாங்க, பத்திரப்பதிவுத்துறையில பார்த்தா 10%ங்கிறாங்க. ஏன் அவ்வளவு நெருக்கம் இந்த 10? அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு சார். நீங்க அந்த ரேஷியோ மாத்தீங்கன்னா கணக்கு பண்றது தப்பா இருக்கும்ல, கொஞ்சம் சிக்கலா இருக்கும். இது அவங்களுக்கு மிக எளிவா புரியுற மாதிரி இருக்கணும், தொகையும் நல்ல கேட்சியா இருக்கணும், வருவாயும் சிறப்பா இருக்கணும். அந்த 10% அப்படின்னு சொல்லும்போது சார், உண்மையிலேயே ஒரு வழக்கறிஞராக நான் இவ்வளவு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4.5 ஆண்டுகளில் அங்கே கேட்கப்படுகின்ற தொகை மிக அதிக அளவில் உயர்ந்திருக்கிறது என்பது பத்திர அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அனைவருக்கும் தெரியும். இது ஒன்று. இப்ப நாம கூட சென்னையில இதுவரை எந்த அரசும் செய்யாத அளவுக்கு கிட்டத்தட்ட சென்னை மற்றும் அதை சுற்றி 68 சார் பதிவாளர்கள் சப் ரெஜிஸ்டார்ஸ் வந்து ஒரே ஆர்டர்ல மாற்றப்பட்டாங்க. அப்போ சென்னைக்கு வருகிறவர்கள் உதாரணம் உடைச்சு சொல்லணும்னா, இப்போ ரெட்டி ஹில்ஸ் வச்சுக்கோங்க, குன்றத்தூர் வச்சுக்கோங்க, கூடுவாஞ்சேரி வச்சுக்கோங்க, ஆவடி, அம்பத்தூர், இப்படி சென்னையை அடுத்து உள்ள காலி இடங்கள் இருக்கக்கூடிய வீட்டு மனைகளாகக்கூடிய இந்த சப் ரெஜிஸ்டார் அலுவலகங்கள்லாம் போய் நின்னீங்கன்னா காலையில் போனால் நைட் ஆகும், அவ்வளோ க்ரௌடா இருக்கும். அப்ப அந்த இடங்களுக்கான சப் ரெஜிஸ்டார்களை மாற்றுவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சப் ரெஜிஸ்டார் வந்து இந்த மாறுதலுக்கு பணம் கொடுக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அவர்கள் கொடுத்த பணத்தை ஏதாவது ஒரு வகையில் வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பொதுமக்கள் பாதிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒன்றா? அதற்கப்புறம் இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எத்தனை முறை கைட்லைன் உயர்த்தியிருக்காங்க பாருங்க. ஏன்னா நீங்க 10% குறிப்பிட்டு கேட்டதுனால இதெல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க நிலத்தின் கைட்லைனுடைய மதிப்பை உயர்த்த இந்த 10% உயர்ந்துகிட்டே இருக்குமா? அதுக்கப்புறம் காம்போசிட் வேல்யூன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறவர் ஒரு யூடிஎஸ்க்கு லேண்ட் வேல்யூக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவோம் 9%. அதே மாதிரி அந்த பில்டிங்க்கு 2%, 1+1 2%. பில்டிங் வேல்யூ 5 கோடியா இருந்தாலும் மிக குறைவான தொகையில முடிஞ்சிடும். ஆனா இப்ப நீங்க காம்போசிட் வேல்யூன்னு கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த பில்டிங்குக்கு இதற்கு முன்னால் எப்படி நிலத்திற்கு மதிப்பு கொடுத்தோமோ அந்த அளவுக்கான மதிப்பை ஏற்றி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் 1 crore மேல ப்ராப்பர்ட்டியே இல்லைங்கிற லெவல் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த 10% எப்படி ஆயிருக்கும்னு நீங்க பாக்குறீங்களா? அப்ப இந்த 10% மூலம் 2 வகையான உயர்வு, 2 வகையான தர்ம சங்கடத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க. அபிஷியலாகவே நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதிகமாயிடுச்சு. இந்த 10% தொகையும் அதிகமாகிற போது அப்போ ஒரு வீடை வாங்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். புரியுது சார். இவ்வளவு டெக்னிக்கலா இதுக்குள்ள இந்த 10% எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்னன்னா, மதுரையில சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர். அங்க போய் அங்கு அமைச்சர் மூர்த்தியை பத்தி பேசுறாங்க. அவரா பேசுறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்ல இருக்கிற மக்கள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க, இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்கன்னு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க அப்ப இந்த பத்திரப்பதிவுத்துறை மேல அவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி எல்லாம் திரு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு தானே கெட்ட பேரு. ஏன் திமுக அரசாங்கம், ஏன் முதலமைச்சர் இதை வந்து கேள்வி கேட்க மாட்டாரா? சார், முதலமைச்சர் வந்து எதையுமே கண்டுகொள்ளக்கூடிய நிலையில இல்லை முதல்ல. அதே மாதிரி நீங்க மதுரை மக்கள்னு சொன்னதுனால இன்னொன்னு சொல்லுவோம், இவர் சார்ந்த இவர் தொகுதி இருக்கிற இடத்தில் கூட இப்போ அதாவது சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையா இருக்கட்டும், இப்படி அதற்கு அருகிலே உள்ள இடங்களிலே பத்திரம் பதிவதற்கு மிக மிக அதிகமான கட்டணம்
அதாவது கையூட்டாக பெறப்படுகிறது என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அங்குள்ள மக்கள். ஏன் அந்த இடத்தில் நின்று கொண்டே கேட்கிறாங்கன்னா, இப்போ நீங்க உங்க ஊருக்கு நீங்க அதிகமாக பார்க்கிற ஒரு அமைச்சர் வந்தா, நம்ம அமைச்சர் வந்திருக்காரு, இனிமேல் இந்த பத்திரங்கள் எல்லாம் எளிமையா பதியலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இல்ல 10% கொடுத்தா தான் பதிவுன்னு சொன்னா அந்த மக்களுக்கான வருத்தம் எப்படி இருக்கும்? அதைத்தான் அவர்கள் எடப்பாடியாரிடம் மிக தெளிவாக எடுத்து சொல்றாங்க. எங்க ஊர் அமைச்சரை பத்தி பேசுங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மகனுக்கு நன்கொடை கொடுப்பதற்கு வெறும் 20,000 ரூபாய் இருந்த முத்திரை கட்டணத்தை 40,000 ரூபாயை மாத்துறீங்கன்னா இது அதாவது ஒரு பை பர்த்லே ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகும் சார் ப்ராப்பர்ட்டி. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் நீங்க இவ்வளவு உயர்வான தொகை நிர்வகிக்கிறீங்கன்னா அப்ப இந்த பத்திரப்பதிவுங்கிறது அப்ப எதை நோக்கி நகருதுன்னா எல்லாமே இந்த 10%. புரியுது. இப்ப இந்த பத்திரப்பதிவுத்துறை மட்டும் இல்லாம மதுரையில அமைச்சர் மூர்த்தியினுடைய அட்ராசிட்டிஸ் அப்படிங்கறதையும் அது இன்னொரு சாம்ராஜ்யம் மாதிரி நடத்திக்கிட்டு. என்ன சாம்ராஜ்யம் அது சார்? அதாவது மதுரையில சுத்தி இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர்களே சொல்லுவார்கள், மதுரை அழகிரி எப்படி ராஜ்யம் நடத்தினாரோ அதை போல மூர்த்தி ராஜ்யம் நடத்த வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் தன் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும், எங்கு என்ன நடந்தாலும் எனக்கு பங்கு வர வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் என்று திமுக காரர்களே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது அப்ப நீங்க ஒரு துறையின் அமைச்சர் இருக்கிற அனைத்து நடப்புகளிலும் தன்னுடைய கமிஷன் இதிலே 10% இது சார்ந்த மற்ற துறைகள் இருக்கக்கூடிய அல்லது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் என்கின்ற முறையில் எனக்குத்தான் பிரையாரிட்டி, அது ஒண்ணு இருக்கு. அடுத்து மதுரை சுத்தி மட்டும் நீங்க அருகில் உள்ள மாவட்டங்கள்ல நீங்க மணல் குவாரிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுலயும் இவர்களுடைய தலையீடு மிகப்பெரிய அளவுல இருக்கு, மிகப்பெரிய அளவுல கையூட்டு பெறுகிறார்கள்ங்கிறதையும் மக்கள் மிக தெளிவா சொல்றாங்க. மாநகராட்சியில 200 கோடி ரூபாய் அதெல்லாம் ரொம்ப சார் மிக தெளிவா கேட்டார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். ஒரு பதவியிலே இருக்கிறவர் மீது வழக்கு இல்லை, அவரை திருமணம் செய்தவர் மீது வழக்குன்னா இந்த எந்த உலகத்துல எந்த லீகல் எங்கேயாவது வருமா சார்? இது பதவியிலே நேரடியாக இருப்பவர் மீது வழக்கு தொடுக்காமல் அவரை நீங்க பதவி விலக சொல்லாமல் அவருடைய கணவரை கூட்டு அவர் மீது வழக்கு போடுறீங்கன்னா கேலி கூத்தா இல்லையா அது? அப்ப உங்கள் திமுகவினுடைய மேயர் இத்தனை கோடி கொள்ளை அடித்தார் என்கின்ற செய்தி வெளிவந்துடக்கூடாது, அவர் கணவர் செஞ்சார்னு வர்றது இது என்ன சார்? பூன்னு சொல்லலாம் புஷ்பம்னு சொல்ற மாதிரி இருக்கு சார். அப்ப இது எல்லாமே மதுரை மக்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனாலதான் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட அவங்க முறையிடுறாங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஹைலைட்டா பார்க்கப்படக்கூடியது. இவர் எதிர்கட்சியினுடைய பயணம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பது. அந்த மக்கள் சொல்றாங்க நாங்க விஜிலண்டா தான் இருக்கோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா தான் இது நடக்கும், இதற்கெல்லாம் விடை கிடைக்கும்ங்கிறது மிக தெளிவா சொல்றேன். நான் திரும்ப வரேன். ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்ப என்னன்னா மக்கள் கிட்ட போய் ஆளும் அரசனுடைய தவறுகளை சொல்லுவாங்க எதிர்கட்சி, இது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப என்னன்னா எதிர்கட்சி மக்கள் கிட்ட போகும் பொழுது மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க இங்க இந்த அட்ராசிட்டி நடக்குது, இங்க இந்த அட்ராசிட்டி நடக்குது, இதை பத்தி பேசுங்க அதை பத்தி பேசுங்கன்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா? இந்த நிலைமையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. அதை இங்க என்கரேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே. அப்போ நீங்க பொதுவாகவே மூர்த்தி நம்ம முதலமைச்சர் பேசியிருப்பார், மூர்த்தி எதையுமே பெருசா தான் செய்வார் அப்படின்னு. மூர்த்தியோட மகன் திருமணத்தில் நம்முடைய சிஎம் அவர்கள் பேசுனதை நம்ம அண்மையில் பார்த்தோம். அதற்கு முன்னாடி சாதாரண ஒரு பொதுக்கூட்டத்தையே மாநாடாக நடத்தி காட்டுவார் மூர்த்தி அப்படின்னு அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசுனதை பார்த்தோம். அப்போ இந்த சினிமால சங்கர் டைரக்டர் சொல்ற மாதிரி சொல்றீங்க, எல்லாமே பிரம்மாண்டம் எல்லாமே பிரம்மாண்டம். நான் என்னோட வார்த்தை அது, முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் வார்த்தை தானே அது. அதே மாதிரி அழகிரி அவர்கள், கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரி அவர்கள் பிறந்த நாள்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10,000 20,000 தான் பிரியாணி போடுறது, சும்மா 100 பேர் 500 பேர்லாம் இல்லை. அப்படி எல்லாத்திலையும் பிரம்மாண்டத்தை காட்டுறவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கிறார். அவ்வளவுதான். நீங்க 10% சொல்றீங்களா? ஆமா சார், இது 10% ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுங்களேன். நீங்க ஈடியா வந்தாலும் திணறிடும் சார். இன்றைக்கு மூர்த்தி அவர்கள் மீது இன்றைக்கு எடப்பாடியார் சொல்றாரு இல்லையா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையே வெளியே வந்துடுச்சு. நான் தான் கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ஓராண்டில் வருமானத்தை ஈட்டி இருக்கிறேன், அது இதுன்னு என்னென்னவோ அவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாலும் அதுல ஒரு 10% போடுங்களேன். இப்போ திமுக பொதுவா விஞ்ஞான ரீதியில் இருங்களேன், அப்படி பார்த்தா
தமிழகத்தினுடைய கிட்டத்தட்ட இருக்கிற 35 துறைகள்லயும் அதிகமா வருமானம் ஈட்டுறது பத்திரப்பதிவு துறை தான் சட்டமன்றத்திலே மானிய குறிப்புல சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு நம்ம வருமானம், பத்திரப்பதிவு துறை கிராஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப அதுல 10,000 கோடி 10,000 கோடின்னு அப்ப 40,000 கோடியா என்ன சார் இது? போடுங்களா சார், யார் விட்டு காசு? இப்போ டாஸ்மார்க்ல இடி ஒரு நியாயம் வேணாமா சார்? நியாயம் எதுல சார்? நியாயம் பாக்குறவங்களா இவங்க. டாஸ்மார்க்ல இடி வந்து 1000 கோடின்னு தான் சொல்லிச்சு. சாதாரணமா ஒரு 10 ரூபா பாட்டில் முதற்கட்ட விசாரணையில 1000 கோடி, அது 49,000 கோடியா சொன்னாங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி பேருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு சார். இது வந்து 4000 கோடின்னு, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா 4000 கோடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சார். இடி ஆனா 1000 கோடிங்குது மொத்தமாவே, ஒரு பாட்டில் மட்டுமே. இப்படி அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம் சார். இவங்க நீங்க இந்த 29/12/2024 சோசியல் மீடியாக்களை ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியில வந்தது. அதாவது அந்த பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற பணியாளர்கள் சங்கம் ஒரு லெட்டரை வந்து ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் அனுப்புறாங்க. அதுல என்னன்னா, பொதுவா வந்து சார் பதிவாளர்கிட்ட வந்து ஒரு 30லேருந்து 50 வசூல் பண்றாங்க. அப்புறம் வருவாயின் அடிப்படையில் இதுதான் சார் விஞ்ஞானபூர்வமான விளக்கம். ஊழல் வருவாயின் அடிப்படையில் 1லேருந்து 100 இருக்கிற ஆபீஸை வந்து ஏ, அப்புறம் 101லேருந்து 301 வரைக்கும் பி, 301லேருந்து 375 வரைக்கும் இ. அப்போ இந்த 3 வகையா இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை வருமானத்தின் அடிப்படையில், அதாவது பத்திரப்பதிவு நடந்து அதுல வர வருமானம் வைங்க, இன்ட்டு அதுல ஒரு 10% அப்படித்தானே கணக்கு வரும். அப்போ 3ஆ பிரிச்சுட்டு ஒரு சுற்றறிக்கை அரசு அனுப்புது. இந்த 3த்துலயும் இருக்கிற அதிகாரிகள் ஷஃபிள் பண்ணி, அதாவது ஏல வந்து 1 வருஷம், பியில் 2 வருஷம், இல இ டைப்ல 3 வருஷம் உங்களை நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சார். உடனே இப்போ ஏ டைப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய வருமானம் இல்லையா, உடனே அவங்க அதுக்கு ஒரு ஃபைனை கொடுக்குறாங்க. அப்போ பி டைப்ல இருக்கிறவங்க அதுக்கு ஒரு ஸ்லாட் வச்சிருக்காங்க. ஓகே, இதையெல்லாம் அரசு கண்காணிக்காதா? ஒரு அமைச்சர் தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவங்களுடைய தொகுதியில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரு துறையிலையும். அது திமுக அரசாங்கத்துக்கு தானே பிரச்சனையை கொடுக்கும். இல்ல அவரை கண்டிக்க மாட்டாங்களா? ஏன்னு கூப்பிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்களா? கண்காணிப்பாங்க, வரவு செலவை சரியாக கண்காணிப்பார்கள். இல்ல அமைச்சர்கள் மேல குற்றம் சாட்டணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. இல்ல நீங்க அம்பத்தூர் பக்கத்துல டாஸ்மார்க்கு ஒரு தனியாக ஒரு அலுவலகம் வைத்து என்ன வரவு என்ன போகுதுன்னு கண்டுபிடிச்சதெல்லாம் சொன்னாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, தனி எக்ஸ்சேஞ்ச் நடத்துற மாதிரி. நம்ம வந்து தயாநிதி மாறன் அவங்க வீட்டுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தாருல கனெக்ஷனை எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு தனி எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ இதுல ஒரே நாள்ல சார் சென்னை அந்த ஏ இருக்கு இல்லையா, அது இருக்கிற முதன்மை வருமானம் உள்ள எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்தையும் தமிழ்நாடு முழுக்க சஃபில் பண்றாங்க. சஃபில் பண்ணிட்டு அங்கிருந்து எனக்கு ஏக்கு நான் போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு ஃபீஸை போடுறாங்க. அது அமௌண்ட் கொடுக்கறதுக்கு. ஆமா, அங்கிருந்து நீங்க வரல, ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு வரல, பணி மாறுதலுக்கு லஞ்சம் வாங்குறது. ஆமா, ஓகே, அது கொஞ்சம் இல்ல, அது அமௌண்ட் சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அது நம்ம எதிர்பார்க்காத அளவு, நம்ம வாழ்நாள் அப்பெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்படி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ இங்க சென்னை ஏல இருந்து ஷஃபில் ஆகி போனாங்கல்ல, அவங்க திருப்பி நான் வரணும்னு நினைச்சா அதுக்கும் இதை கொடு. இப்படி நடந்துட்டு இதுல இன்னொரு கொடுமை, சில அதிகாரிகள் நான் இதெல்லாம் இவ்வளவு பண்ண முடியாதுங்க, ஒரு மனசாட்சிப்படி ஏதோ கொஞ்சம் நான் செய்யலாம், இவ்வளவுலாம் கேட்டா எப்படிங்க அப்படின்னு சொல்றவங்கள இங்க நம்ம லோக்கல் தமிழ்நாட்டில் இருக்க தணிக்கை குழுவை வச்சு அங்க போய் ஆய்வு பண்றது. நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, உன்னை சஸ்பெண்ட் பண்ண வரேன், என்ன சொல்ற அப்படின்னு பேசுறதா? நீங்க சொல்றத பார்த்தா ஒரு துறையும் எடுத்து பேசணும்னா கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல்லே வரும் போலயே. இதையா சார் ஊழல்? இதையா நீங்க ஊழல்னு சொல்ற? அப்ப இது என்னன்னு சொல்றது? அவங்க துறையில் வருமானம் ஈட்டுகிறார்கள், அப்படி பாருங்க. அரசாங்கத்துக்கா சார் வருது சார்? அரசாங்கம் சார், நீங்க தனிநபருக்கு 10% சார், மிச்சம் ஒரு 80-90% யார் எடுத்து போறா? சரி, ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னும் சொல்ல போனா இவரு சொன்ன மாதிரி இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போற புதிதாக வீடு நிலம் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க எல்லாருமே இதை எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பொது வெளியில இது பேச பொருளாகவே மாற மாட்டேங்குது. ஏன் இது நாள் வரைக்கும் இதை ஒரு பேசு பொருளாவோ இல்ல விவாதத்துக்குரிய பொருளாவோ இல்ல சமூக வலைதளத்திலேயோ ஏன் இது ஒரு பெரிய பேசு பொருளா? ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிடுவாங்க சார். சார் நான் ஒரு தடவை ஒரு இந்த எழுதின பத்திரத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு சார், அங்க போனேன் சார். அங்க ஒரு அதிகாரி கொஞ்சம் நேர்மையானவர், நீங்க அந்த பெட்டிஷனை அப்படியே தைச்சு இந்த எல் டைப்ல தைப்பாங்கல்ல, அது மாதிரி தைச்சு கொடுத்துட்டு போங்க,
அப்படி இல்லைன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு எங்கே அந்த பேப்பரில் திருப்பி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு வாங்க அப்படின்றாங்க சார். இப்போ நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் அவங்க சொல்கிறது தானே சார், நீங்கள் பத்திரத்தை எடுத்து கொடுத்தா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவர் எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறாரு? அந்த செக் பண்ணுறதுக்குள்ள இதெல்லாம் செட்டப் ஆகணும். அது இதில் இந்த தடவை ரொம்ப ஓவராக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு தடவை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தடங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் அமைச்சர் மூர்த்தி தான் சொல்கிறீங்களா? அமைச்சர் மூர்த்தியில் அரசாங்கம் தான் காரணம். யாரு சார்? எல்லாம் ஒண்ணு தானே சார். என்ன சார் இது? இல்ல சார், இந்த மாதிரி பல வேற அரசாங்கம் வேறயா? ஆமா சார், பல பேர் துறை அவர் தானே கவனிக்கிறாரு. துறை அவர் தான் கவனிக்கிறார். இதே மாதிரி பல அமைச்சர்கள் இருக்கிறாங்களே சார், இது எல்லாத்துக்கும் ஹெட் யார் சார்? அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் சார். இப்ப மதுரையில இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. மாநகராட்சியில் இவ்வளவு ஊழல், அவர் தானே பொறுப்பு அமைச்சரா இருக்கிறாரு மூர்த்தி. ஏன் அவர் இதையெல்லாம் கேட்க மாட்டாரா? எதை கேட்பாரு? 10 பாஞ்சா கொடுங்கன்னு கேட்பாரா சார்? மாநகராட்சியில ஊழல் நடக்குது. 4000 கோடி சார், மதுரையை ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறதுக்கு 4000 கோடி மத்திய அரசு ஒதுக்கின நிதி. அது என்ன ஆச்சுன்னு ஒரு பட்டியல் எடுத்து பாருங்க. அது எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறாங்க சார். நார்மலாக ஒரு கலைஞர் அவர்கள் சொல்லுவாரு, தேனை எடுக்கிறவர்கள் கையை நக்காமலா இருப்பார்கள் சார். அதை செய்யுங்க, தேன் சட்டியை காணுமே அப்படிங்கிற போது தானே இங்க வந்து வருது. அப்போ நீங்க நிறைய மாநகராட்சிகள்ல மேயர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு திருநெல்வேலியில வந்துச்சு, கோவையில வந்துச்சு, நிறைய இடத்துல எல்லாம் வந்து மாத்தவும் செஞ்சாங்க. புதிதாக மேயர்கள் எல்லாம் நியமனம் பண்ணாங்க. ஏன் மதுரையில மட்டும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்து கூட ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம்? 2 நாளைக்கு முன்னாடி பிடிஆர் வந்து அவரோட தொகுதிக்கு ஆய்வு போறார். அப்போ அவர் வந்து மேயரை கூப்பிடல. ஏன்னா மேயரோட கணவர் இப்ப சிறைப்பட்டிருக்காரு இல்லையா, இது செட் ஆகாது நமக்குன்னு சொல்லிட்டு அவரு கார்பரேஷன் கமிஷனரோட போய் ஆய்வு பண்றாரு. நேத்த முந்தானத்தோ மூர்த்தி அவர்கள் தன் தொகுதியில் ஆய்வு பண்றார். யாரோட? மேயரோட. அப்ப எப்படி அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்? ஆனா ஆல்ரெடி இதற்கு முன்னாடியே மதுரை மாநகராட்சியுடைய மேயர் வந்து பிடிஆர் ஆதரவாளர் அப்படிதான் இருந்தார். அதனால மூர்த்தி அவர்களுக்கு அவங்களுக்கு ஆகாது உட்கட்சி பூசல்னால பேசினார். அப்படிதான் சார் இருந்தாரு. இப்ப மேயர் இவர் பிடிஆர் ஒதுங்கின உடனே இவரு எடுத்து கையில வச்சிருக்காருல்ல, இவர் கூட தானே போறாங்க. நீங்க அவரோட ஆதரவாளர்னா அவரும் கூட எல்லாம் போயிருக்கணும். அப்போ சார் இவரு எல்லாருக்குமே டஃப் கொடுத்தாரு. ஒரு காலத்தில் அழகிரிக்கே டஃப் கொடுத்தவர் அழகிரி அணி தானே சார் இவரு. அப்புறம் தானே வந்து அவர் ஒதுங்கின உடனே இவர் இந்த பக்கம் வர சொல்ல வரீங்க. இந்த ஊழல்ல அவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? ஒரு குடும்பம்னா அது முன்ன பின்ன அப்படிதான் சார் இருக்கும். என்ன வம்பா இருக்குதா? அப்பா புள்ள, அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு சேராதா? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ல வித்தியாசம் வரிப்பணம் சார். கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு கனவு கண்டு அதையெல்லாம் வாங்குறாங்க கஷ்டப்பட்டு. கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? கனவு நினைவானுமா வேணாவா சார்? அவன் தான் அசால்ட்டக்காரன்ல. ஒரு 50 லட்ச ரூபா நீ வீடு வாங்குற, ஏன் ஒரு 5 லட்சம் கொடுத்தா என்ன? வெரி சிம்பிள். நன்றி சார். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் திரும்ப வரேங்க. திருவாரூர் காந்தி என்னன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அவர் சார்ந்த துறையில ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா மதுரையில அவர் செய்யக்கூடிய தனி ஆவர்த்தனம். அதே மதுரையில இன்னொரு பக்கம் என்னன்னா மாநகராட்சியில கிட்டத்தட்ட வரிய வாங்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல அவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன் தொடர்ந்து மதுரையில முதலமைச்சருடைய கண்காணிப்புல மதுரை இல்லையா? ஏன் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள்? முதலமைச்சருடைய கண்காணிப்புல இருக்கிறதுனால தான் அங்க இருக்கிற இந்த ஊழல்லாம் நடக்குது. நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்றதே தவறான கருத்தை பதிவு பண்றீங்களே. அவர் கண்காணிப்புல இருந்ததுனால தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல பேர்கள் ராஜினாமா செய்யப்பட்டு மேயருடைய கணவரே இந்த ஆட்சியில் இருக்கிறவர், இந்த ஆட்சியில திமுகவில் அங்கம் வகிக்கிறவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வரலாறு. அவர்கள் முதலமைச்சர் வந்து சரியான நடவடிக்கை இதில் எடுக்கவில்லை என்றால் யாரு மீதுமே வழக்கு வந்திருக்காது. ஊழல் புகார் மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் எல்லாம் இதுவரைக்கும் யாரும் பார்த்தாலும் அதெல்லாம் வரலாறு. ஊழல் எல்லாம் வந்து நிறைய அதிமுக அரசாங்கத்திலாம் பார்க்காத ஊழல் இல்ல. எடப்பாடியார் அவர்களுக்கே 4000 கோடி எடப்பாடியார் எல்லாம் பேர் வச்சு 4000 கோடி எடப்பாடியார். அதை பத்தி பேசுவோமா? சொல்லுங்க சார். என்ன இப்ப என்ன ஒளிவு மறையில என்ன 4000 கோடி சும்மா போற போக்குல அப்படியே அதுதான் சொல்றேன். போற போக்குல நீங்களும் சொல்லக்கூடாதுல்ல. இப்ப மருத்துவ கல்லூரி வந்து 11 இடத்துல போட்டாங்க. தமிழ்நாட்டுல 11 இடத்துல போட்டாங்க. எந்தெந்த மாவட்டமே வேணாலும் உங்களுக்கு சொல்லுங்க. மாவட்டங்கள் அதில் மீது இருக்கின்ற முறைகேடு வழக்கு தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச விஷயம். அது மருத்துவத்துல எப்படி அவங்களுடைய இப்ப அலைன்ஸ் பார்ட்டில இருந்தாரு, இப்ப இல்ல ஒருத்தர் பாமக, அவர் எப்படி மருத்துவத்துல
2 வழக்குல மத்திய அரசாங்கம் அவர் மீது அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே கூட்டணியில் இருக்கும் போது அதே காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட வழக்குகள் இருக்க மாதிரி இவங்க மருத்துவத்துல கட்டிடம் கட்டுவதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சாங்க. அடுத்தது யார் ஊழல் செஞ்சாங்க? யார் ஊழல் செஞ்சாங்க? அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஊழல் செஞ்சாங்க. கோடிக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஒரே நிமிஷம் இருங்க. குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, அந்த மேயர் மீது ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? சும்மா வாயால குற்றச்சாட்டு. மண்டல தலைவர்கள் ஏன் ரிசைன் பண்ணாங்க? ஒண்ணு என்ன பேச விடுங்க, இல்ல நீங்க பேசுறீங்க, நான் அப்புறம் நீங்க போற போக்குல நீங்க எடப்பாடி நாங்க பேசாம எதிர்க்கட்சி தலைவர் தானே, உண்மையை சொல்லுங்க, எதிர்க்கட்சி தலைவர் தானே, குற்றச்சாட்டை நேரா சொல்ல வேண்டியதுதானே. மக்கள் சொல்றாங்க கீழ இருந்து ஒரு 10 பேரை கட்சிக்காரங்களை நிக்க வச்சுட்டு நீ சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்க மக்கள் சொல்றாங்க எவ்வளவு ஊழல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. யாரு சொன்னீங்க? அவர் தப்பு பண்ணாரு. உங்க மாநகராட்சி மக்களை உங்களுக்கு சப்போர்ட் செய்துட்டாலும் நாங்க அரெஸ்ட் நேரடியா நீங்க அரசாங்கத்தை சொல்ல வேண்டியதுனா தைரியம் இருந்தா சார் ஒண்ணொண்ணு இருங்க சார். பேசும்போது நான் குறுக்கிடுவேன். ஒரு பேசும்போது நான் குறுக்கிடுவேன். இல்ல நீங்க ஒண்ணொண்ணு பேசும்போது நான் குறுக்கிடுவேன். இல்ல யாருக்காவது சும்மா ஏதாவது பொய்யா பேசுறீங்க. நான் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க ஒரு இருந்தா மேயர் மீது நடவடிக்கை இருக்குன்னு எந்த ஆதாரத்துல சொல்றீங்க சொல்லுங்க. ரைட் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லாம அப்படி பொதுவா நீங்க கேட்டீங்கல்ல சார், இப்ப நான் சொல்றேன். 200 கோடி ஊழல்னு சொன்னவர் உங்களுடைய ஸ்டாலின். ஏங்க நான் என்ன சொல்றேன், திமுக காரர்களை திமுகவினுடைய கவுன்சிலராக இருந்து முதலமைச்சர் சொன்னார் 200 கோடி ராஜினாமா செய்யுங்கள் என்று உங்கள் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களை சொன்னார். தவறான பதிவு நீங்க பதிவு பண்ணிட்டு இன்னொன்னு சொல்றேன், ஒரு அட்வொகேட்னு சொல்றீங்க. இல்ல நான் ஒரு வழக்கறிஞர், நான் என்ன பேசுகிறேன் என்பதை தெரிந்து அதற்கு ஏதாவது எதிர்விளைவு வந்தால் அதை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற தைரியத்தில் நான் சொல்கிறேன். ஆதாரத்தை கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் நாங்க இப்படி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சார் யார் பேசுறது கேட்காது. ஒரு நிமிஷம் மிஸ்டர் காந்தி, ஒரு நிமிஷம். இந்த தனிப்பட்ட தாக்குதல், தனிநபர் விமர்சனம் இதெல்லாம் நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆரம்பத்துல ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கேன்ல, அது பதிவு ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்க நிரூபிக்க யாரும் பேச விடாம நீங்க பேசுறீங்க. ஒரே நிமிஷம் இருங்க. டான்சி வழக்குல போய் சொன்னோமா? டான்சில வந்து பதிவு பண்ணி இல்ல நீங்க பேசுறீங்க, வழக்கு பதிவு பண்ணி ஒரு அட்வொகேட்டா சொல்ல சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்கு நீங்க தப்பே நடக்கலன்னு சொல்ல சொல்லுங்க. என்னுடைய கேள்வி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? டான்சில தப்பே நடக்கலன்னு பதிவு பண்ணுங்க. டான்சி வழக்கு என்ன ஆச்சு? என்ன அது எது வேணாலும் அந்த வழக்குல ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டதா? இல்ல இல்ல நான் இருங்க. மழை மாத்திர வேலை எல்லாம் இங்க வேணாம் மிஸ்டர் காந்தி. ஹைகோர்ட்ல தண்டனை வழங்கப்படலையா? ஹைகோர்ட்ல தண்டனை வழங்கலையா இல்லையா அது சொல்லுங்க. மிஸ்டர் காந்தி உங்களுக்கு ஏதாவது இல்ல லீகல் நாலேஜ் இருக்கா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்ல லீகல் நாலேஜ் இருக்கா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க நான் சொல்ல வாங்கிக்கிறேன். இல்ல நான் சொன்ன பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல மிஸ்டர் காந்தி இங்க பாருங்களேன். ஒரே நிமிஷம் இருங்க. இருங்க நான் சொல்லிறேன் சார். அவர் கேட்டாரு சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுல நீங்க சொல்லுங்க சார். இங்க பாருங்க 200 கோடி ரூபாய் மாநகராட்சியில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. மண்டல தலைவர்கள் எதற்காக ரிசைன் பண்ணாங்க? அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? நான் தான் சொல்றேன்ல, நடவடிக்கை எடுத்து தப்புன்றீங்களா? நடவடிக்கை என்ன சொல்ல வரீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேக்குறீங்க? தப்பு நடக்குதானே செஞ்சவங்க யாரால தான் நடவடிக்கை நாங்களே தப்பு நடந்ததா இல்லையாப்பா? தப்பு பண்ணிருக்காங்க சார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தப்பு ஒத்துக்க மாட்டீங்க. தப்பு நடந்ததால தான் நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நடவடிக்கை எடுத்தீங்க மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணாங்களா இல்லையா? மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? நடவடிக்கை தப்புன்னு சொல்றீங்களா? அது சொல்லுங்க சார். அது என்ன சொல்றாங்க? சரியாதானே ரைட்னு சொல்றாங்க. இல்ல சார் ரைட்னு சொல்றீங்க தப்பு வரிய வாங்கி ஏமாத்துறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? நாங்க என்ன சொல்றோம்? தண்டனை பெறல இவர் சொன்னார்ல. இல்ல நாங்க என்ன சொன்னாங்க? தண்டனை பெறல. நான் என்ன சொல்றோம்னா 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்தால் மேயரை தான் கைது செய்ய வேண்டும். மேயருடைய வீட்டுக்காரரை போய் கைது செய்தால்
மாநகராட்சி மேயருக்குரிய அதிகாரம் என்னன்னே தெரியாத ஒருத்தர் மேயரா வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். அவங்க கணவரை கொண்டு போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா அது கூட அதிகாரம் எல்லா அதிகாரம் தெரிஞ்சவங்க தான் வச்சிருந்தீங்களா நீங்க மேயரா இருக்கும்போது? என்ன சார் இது பதில் கிடையாது. ஒரு மாநகராட்சி மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. விஷயத்துக்கே வரலையே மிஸ்டர் காந்தி. நீங்க சுப்ரீம் கோர்ட்ட பத்தி சொன்னீங்க. இருங்க காந்தி, பேச விட மாட்டீங்க. இல்ல இங்க பாருங்க, என்ன கருத்து பாருங்க, என்கிட்ட டீல் பண்ணுங்க. நீங்க இல்ல அவர் சொல்ற கருத்துக்கு பதில் சொல்லுங்க. டீல் பண்ணுங்க. இந்த பர்சனல் அட்டாக் நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் தாங்க குறுக்கிட்டு இல்ல என்கிட்ட கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். நீங்க அவரை பார்த்து அவர் கேள்வி கேளுங்க, நான் வாங்கி தரேன். அதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். சொல்லுங்க. மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? தப்புன்றீங்களா? அரெஸ்ட் பண்ணது உண்மை. அரெஸ்ட் பண்ணாங்களா? நான் தப்பா கரெக்டாங்கிறதுக்குள்ள அடுத்தது போலாம். மேயருடைய கணவர் அரெஸ்ட் ஆயிருக்காரா இல்லையா? இல்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு. அரெஸ்ட் இல்லையா? ஆமாவா? ஆமா ஆமா அரெஸ்ட் ஆயிருக்காரு. எந்த வழக்குல அரெஸ்ட் ஆயிருக்காரு? எந்த வழக்குல அரெஸ்ட் ஆனா என்ன? உங்களுக்கு அரசு கைது பண்ண நடவடிக்கை எந்த வழக்குல அரெஸ்ட் ஆனா அது நீதிமன்றம் சொல்லட்டுங்க. இப்போ குற்றவாளிகள் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அரெஸ்ட் ஆயிருக்காரு. அரெஸ்ட் ஆனாவே அவர் அரெஸ்ட் ஆனாவே ஒரு அக்யூஸ்டா எஃப்ஐஆர் போட்டு தான் உள்ள போனாங்க. அத சொல்லுங்க நீங்க. கைது செய்யப்பட்டிருக்காரா இல்லையா? என்ன குற்றச்சாட்டுன்னு தான் கேட்டேன். என்ன குற்றச்சாட்டுல அரெஸ்ட் ஆயிருக்கு? அரசாங்கம் எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும், கைது செய்யும். ஒரு விஷயம் ஆனால் முடிவு செய்ய வேண்டியது கோர்ட் தானே ஒழிஞ்சு நீங்களே நீதிமன்றத்துக்கு உள்ள இத வந்து நீங்க செய்ய முடியாது. குற்றவாளின்னு சொல்லலையே சார். பிரேமா பதறீங்க. அப்படிதான் சொல்றீங்க. எல்லாம் எத்தனை கேஸ் எத்தனை கேஸ் அப்ப திமுக அரசு போடுற அதிமுக இருக்கிற எத்தனை கேஸுக்கு இருங்க சார். சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுன்னு சொல்லல. போற போக்குல இன்னொன்னு நீங்க பதிவு பண்ணீங்க பாத்தீங்களா? 4000 கோடி ரூபாய் அப்படின்னு எல்லாம். ஒரே நிமிஷம். டெண்டர் முறைகேடு வழக்கு. அது வந்து திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்துல வழக்கு வருது. வழக்கு என்ன சொன்னாங்க? இருங்க சார், பேசுறதுக்குள்ள உடனே ஏன் பதறீங்க? உண்மை சொல்லுங்க. அந்த வழக்க அந்த இதை வந்து விசாரணை கமிஷன் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே திமுக சார்பில் இது என்ன பண்ணாங்க? வழக்கை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் மேலதான் அந்த வழக்கு. எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொன்னாரு? வழக்கு தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வழக்கை சந்திக்கிறேன், நான் வழக்கை சந்திச்சு என்ன குற்றமற்றவன் நிரூபிக்கிறேன்னா அந்த வழக்கை அவர் சந்திச்சு நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. இப்ப ஞாபகம் இருக்கா இல்லையா? எதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை இப்படி வெஞ்சன்ஸ் வச்சு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆட்சிக்கு யாரு இருக்கிறாங்களோ லஞ்ச ஒழிப்புத்துறையா அப்படின்னு ஒரு சவுக்கடி கொடுத்து அனுப்புனாங்க. உச்ச நீதிமன்றத்துல இல்ல இருங்க, அதை விசாரணை எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. அதை விசாரணை நடத்தி சொல்லிருக்காங்க. அந்த இதுக்கு வரேன். இதுல 11 வெட்டி வெள்ளி தட்டுல வச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னது யாரு? கீழ்கோட்டை மட்டும். என்ன முறைகேடு இருக்கு? என்ன நீங்க இது வரைக்கும் ஏதாவது மட்டும் தான் நீங்க சொல்றீங்க, மேல்கோட்டை அடுத்த கோட்டை சொல்ல மாட்டீங்க. போற போக்குல உங்களுக்கு எது சாதகமான இது இருக்கோ அதை மட்டும் சொல்றீங்க. நீங்க என்ன வேணாலும் போய் பேசிரலாம், அதை எல்லாரும் நம்புவாங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அதாவது சார், இந்த மடைமாத்திர வேலையே இங்க ஆகாது மிஸ்டர். அதாவது ரெண்டு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனா இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணவே இல்ல. பதில் சொல்லிட்டேன். மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? சார் எந்த குற்றச்சாட்டு வேணாலும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்றது அரசாங்கம் செய்யறது ரைட்ன்றீங்களா தப்புன்றீங்களா? அத சொல்ல வர்றது என்னன்னா, இருங்க சார், மேயருடைய கணவர் அப்படி சொல்றீங்க நீங்க, அப்படிதானே? மேயருடைய கணவர் அவர் மேல குற்றச்சாட்டுல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சரி, சரிதானே? ஏன் அவர் அந்த குற்றம் செஞ்சிருப்பாரு? மேயருடைய இன்ஃப்ளூயன்ஸால அவர் செய்திருக்கிறார்கள். நீங்க தெரியுது யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்லாம் குற்றவாளியா? எந்த கேஸா வேணாலும் வச்சுங்க. அப்படி பார்த்தா அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கு சார் 200 கோடி ரூபாய் இல்ல 200 கோடி ரூபாய் சொத்து வரி வாங்கினதுல இஷ்யூ ஆகி அது குற்றச்சாட்டு எழுந்து 6 மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ணுங்கன்னு கட்சி தலைமை சொல்லி அவங்க 6 பேரும் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு மேயருடைய கணவர் அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. இத்தனையும் நடந்திருக்கு. மதுரையில அரசு அதிகாரிகளும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் தப்பா? நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னீங்கன்னா என்ன பதில் இது? மதுரையில போய் இருங்க, மதுரையில போய் எதிர்கட்சி தலைவர் இந்த இஷ்யூவை வந்து ஒரு பெரிய தமிழ்நாடு அளவுக்கு பூதாகரமாக்குறதனுடைய விளைவு என்னன்னா, அவருடைய உட்கட்சி பூசலை மறைப்பதற்காக தான் பார்த்தேன். என்னடா இன்னும் இங்க வரலையே, செங்கோட்டையன் மேட்டர் வந்து நான் தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் மேட்டர் உங்கள்ட்ட சொன்னேன். இருங்க, இதே கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பாருங்களேன், அமைச்சர் வரும்போது
அதிமுகவுக்கும் திமுக பொதுவெளியில வரும்போது ஒரு நிமிஷம் பாமக இருக்கு, உள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, வெளியில வரும்போது பொதுவெளி தானே. இல்ல நீங்க பேசிட்டு நான் அடுத்த கெஸ்டுக்கு தான் போகணும். இல்ல எவ்வளவு ஒரு பெரிய தப்பு பண்றீங்க, வன்மத்தை கக்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வன்மத்தை கேட்கும்போது பதில் சொல்லணும்ல. இல்ல இதுக்கு அதிமுக ரொம்ப தெளிவா பேசுறாரு. அதிமுக ரொம்ப தெளிவா என்னுடைய ஆட்சியில ஏதாவது குறையா நீங்க என்ன சொல்லுங்க, விளக்கம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இங்க திமுக ஆட்சியில என்னெல்லாம் குறை இருக்கு, என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, எதையெல்லாம் அவங்க நிறைவேற்றலன்னு ஒரு பாசிட்டிவா மக்கள் கிட்ட முன்வைக்கிறாங்க. ஆனா திமுக என்ன செய்யுது, இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்காம அதிமுகவை பாருங்க, அங்க அவரு பேசுறாரு, இங்க இவரு பேசுறாரு. அவங்க கட்சிக்குள்ள ஆயிரம் பேசுவாங்க சார், அதை அவங்க டீல் பண்ணிக்குவாங்க. ஏன் உங்க கட்சிக்குள்ள இல்லையா? அழகிரி என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா? சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாதா? அதெல்லாம் அவங்க கட்சி விவகாரம். உங்களுக்கு என்ன வந்தது? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது மிஸ்டர் காந்தி. பொதுவெளியில வரும்போது பொதுவெளியில வந்ததுன்னா அமைச்சர் பண்ற ஊழலை பேசுவாங்க சார். பொதுவெளியில அதே பொதுவெளியில வந்ததுன்னா ஓட்டு போட்ட வாக்காளர்கள் மேயரை பார்த்து கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? உங்க கணவர் 200 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணி இருக்கிறாரு, நீங்க எதுக்கு பதவியில் இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? கேளுங்க, உங்களுக்கு எதிர்க்கட்சின்றதுல உரிமை இருக்கு, பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு சார். பதில கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யாரு என்ன முறைகேடு நடந்தது சொல்லிருக்காங்களா? அவங்க பதில் சொல்லவே இல்லையா? பதில் இல்லன்னு எனக்கு நல்லா பதில் எல்லாம் சொல்லிருக்காங்க. என்ன பதில், என்ன பதில் சொன்னீங்க சார்? மேயருடைய கணவர் எந்த வழக்குல எந்த குற்றச்சாட்டுல கைது பண்ணப்பட்டாருன்னு ஆரம்பத்துல இருந்து தண்ணி கூட குடிக்காம கூட கேட்டுக்கிறேன். சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏதாவது சொல்றீங்களா? உண்மை சொல்றீங்களா? பொன் வசந்த் வந்து சாராயங்காட்சி தான் உள்ள போனாருன்னு சொல்லுங்க சார். நீங்க பதிவு பண்ணுங்க அத. நீங்க எந்த எஃப்ஐஆரே வந்து ஊழல் நடந்துச்சு, ஊழல் நடந்துச்சுன்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ண அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தரவா? அத பத்தி ஒரு வாதம் எடுக்கலாம். ஏன் எடுக்க மாட்டீங்க? மூர்த்தி என்ன பண்ணாரு அதுதான் பிரச்சனை. அத பத்தி மட்டும் இந்த 15 நிமிடமும் ஒரு பதில கூட சொல்லாம அப்படியே இந்த விவாதத்தை மடை மாற்றி அப்படியே உள்ளபடியே மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே உங்களுடைய அந்த எண்ணம், அந்த அப்ஜெக்டிவ் நல்லாவே தெரியும். நான் வர இருங்க ராஜேஸ்வரி பிரியா. என்னன்னா, ஒரு மேயருடைய கணவர் கைது செய்யப்படுறாங்க, மண்டல தலைவர்கள் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணப்படுறாங்க, அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்பட்டமா இது எல்லாமே தெரியுது. ஏன் இது எல்லாம் மூடி மறைச்சு அந்த மேயரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க? யார் நினைக்கிறது காப்பாற்றணும்? மதுரையில ஒட்டுமொத்தமா இப்ப அண்ணன் காந்தி அவர்கள் சொல்லும் போதே எஃப்ஐஆர் போட்டதையே வந்து இழிவுபடுத்துறாருன்னா அப்ப யார் அவர் நேரடியா குறிப்பிடுறாருன்னா காவல்துறையோட இன்சார்ஜா இருக்கக்கூடிய முதல்வரை தான் குறிப்பிடுறாரு. ஒரு எஃப்ஐஆருக்கே மதிப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே மேல, அதாவது திமுகவுடைய மேல்மட்டத்தில் உள்ளவங்க வரைக்கும் இந்த ஊழலுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் விரிவாக நமக்கு சொல்ல வருது. காப்பாத்துறாங்க, மேயரை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற இடம். நீங்க அதாவது அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது, ஒரு மேயர் பதவியில் இருக்கும் போது அவர்களை கைது செய்யாம அந்த குற்றத்துக்கு அவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கணவரை கைது செய்யறதுங்கிறத எப்படி வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுல பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க, அந்த எஃப்ஐஆர்ல கூட சும்மா என்னென்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த ஐடி சட்டங்கள் இருக்குல்ல, ஐடி சட்டங்களை தான் போட்டு 465 466 இது மாதிரியான ஊழல் முறைகேடு தொடர்பான எந்த வழக்குமே அங்க பதிவு செய்யல. ஆக்சுவலா போனோம்னா ஐபிசி 120B 420 471 பிசி ஆக்ட், இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம் இதெல்லாம் அவங்க மேல போட்டிருந்தாதான் அது வந்து சரியானதா இருந்திருக்கும். இதுக்கே முதல்வர் பதில் சொல்லணும். ஏன்னா முதல்வருக்கு தானே காவல்துறை இருக்கு. அப்ப நீங்க மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ண சொல்லிட்டீங்க, 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மேல விசாரணை மேற்கொள்றீங்க. அதெல்லாம் நடக்கும் போது இது மாதிரியான ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்றீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையில தமிழக அரசு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய கொடுமை. மக்களுடைய வரிங்க, அது மக்களுடைய வரியை நீங்க கணினியில திருத்தம் செய்து, அரசு கணினியில ஒரு திருத்தம் செய்து இது மாதிரியான ஒரு ஊழலை 200 கோடின்னு சொல்றாங்க. அது எவ்வளவுன்னு தெரியல.
சரி, அது மட்டும் இல்ல, அது இந்த மாநகராட்சியில மட்டும்தான் நடந்திருக்கா இல்ல மற்ற 9 மாநகராட்சியில் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புகிறது. இது எல்லாமே மக்கள் வயிற்றெரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மாநகராட்சியில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை தன்னுடைய சொந்த பணமாக நீங்க பயன்படுத்திருக்கீங்க. 200 கோடி ரூபாயை உங்களோட சொந்த பணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப மாநகராட்சி வளர்ச்சி என்ன ஆகும்? அவர்களுக்கு நலத்திட்டங்கள் ஒரு திட்டங்களுக்கு பெற வேண்டிய பணம்லாம் என்ன ஆகும்? நீங்க பணம் இல்லங்கிறீங்க. இப்ப யார நேரடியா பாதிக்குது? ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதிக்குது. இதைத்தானே நம்ம எடுத்து செல்லணும். மதுரையோட மக்கள் கொந்தளிக்கணும். இத பல ஊடகங்கள்ல விரிவாக இந்த செய்தியெல்லாம் ஒளிபரப்ப விடாம, இந்த செய்தியை கொண்டு சேர்க்காம அதை தடுக்கிற முயற்சியில திமுக இறங்கி இதை இன்றைக்கு நாம விவாதிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இது குறித்து விரிவாக விவாதிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த விவரங்களை எனக்கு சொன்னது மதுரையில் உள்ள பாமர மக்களிடம் இருந்து கூட இந்த விவரத்தை வாங்க முடியுதுங்கிறத நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். மக்களுக்கு எல்லாமே தெரியுது. நான் சொன்ன தகவல் நான் எதுலையும் படிக்கல. நான் தொலைபேசி மூலமாக மதுரைக்கு போன் செய்து அங்க கேட்கும் போது மண்டலம் 1, 2, 3, 4, 5 இருக்கு. இதுல 1ல எப்படி நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனா 2, 3, 4, 5ல கடுமையான ஒரு ஊழல் நடந்திருக்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற விவரங்களை தெள்ள தெளிவா சொல்றாங்க. நீங்க சட்டவிரோதமாக இந்த அளவுக்கு ஒரு முதல்வருக்கு கீழே உள்ள ஒரு துறை நடந்துகிட்டு இருக்குங்கிறதை நம்ம பார்க்கணும். நீங்க ஒண்ணே இந்த மண்டல தலைவரை ரிசைன் பண்ண சொன்னீங்க, கட்சி நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? கட்சியில் இருந்தவர்களை ராஜினாமா செஞ்சீங்களா? ஆனா அதான் நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டுமே, அதுவே உங்களுக்கு பத்தாதானே கேக்குறாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு, வேற என்ன வேணும்? எந்த வழக்கு வேணாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அவர்களுடைய பார்வையில தான் மற்ற பிற வழக்குகள் பொய்யான விஷயத்தை எல்லாம் சொல்லி இதை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில எவ்வளவு மோசமான ஊழல் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் 2-3 மாதத்துல இன்னும் தெளிவாக அரங்கேறுங்கிறத நான் இந்த அரங்கத்துல இப்ப பதிவு பண்றேன். இதெல்லாம் சாதாரணமான ஒன்றாக தெரியும். 200 கோடி எல்லாம் சாதாரணமான ஒன்று. இதோட பெருசெல்லாம் இருக்கா? ட்ரெய்லர் தான்ங்கறீங்களா? அதெல்லாம் இது ஒரு சாதாரணமான ஒன்று தான். இன்னும் உதாரணமான, ஏன்னா விஞ்ஞான ஊழல் செய்யறதுல திமுகவை தட்டிக்கவே முடியாது. இதுவும் ஒரு விஞ்ஞான ஊழல் அப்படிங்கறதன் அடிப்படையில தொடங்கப்பட்டதுதான். இது என்ன, இந்த மாதிரியான ஊழலை, இந்த மாதிரியான முறைகேடுகளை எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படிங்கறதாலதான் அதிமுகவினுடைய இந்த பொதுக்கூட்டத்துக்கும் சுற்றுப்பயணத்துக்கும் அவர் பிரச்சனை கொடுக்கிறாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரா? அதுக்கு என்ன ரீசன்? ஏன் எதிர்கட்சி தானே, ஜனநாயகம் தானே, பேசிட்டு போறாங்க. நீங்க ஆதாரத்தோட விளக்க வேண்டியதானே. எதுக்கு இவங்களுக்கு தடை பண்ணணும்? அவங்க இவ்வளவு தடங்கல்களை கொடுக்கணும், என்ன ரீசன்? இல்ல, அத எதிர்கட்சி தலைவர் மிக திறமையாக அந்த சொன்னாரு. அதாவது எங்களுடைய ஆட்சியில ஜனநாயகம் இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எது வேணாலும் நீங்க பண்ணுங்கன்னு மக்களுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்து அதை நாங்க எதிர்கொள்ள துணிச்சலா இருந்தோம். உங்களுக்கு தெம்பு திராணி இல்ல, எதை பற்றியும் யாருமே எடுத்து பேசிடக்கூடாது அப்படிங்கிற இடத்தை நீங்க ரொம்பவே அங்க என்ன இடையூறு ஏற்படுத்தலாம், எப்படி அவங்க பேசுறது தடுக்கலாம், எப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடக்காம பாத்துக்கலாம், எப்படி ஆர்ப்பாட்டம் நடக்காம பாத்துக்கலாம். ஈவன் தான் நானே என்னுடைய கட்சி சார்பாக சென்னை மத்தியில ஒரு பொதுக்கூட்டம் போடுவோன்னு அனுமதி கேட்டு கலைச்சு போயிட்டோம். அனுமதியை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்வது 100% உண்மை. இவர்களை பற்றி யாரும் பேசிடக்கூடாது, இவர்களை பற்றிய விவரம்லாம் வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுல திமுக மிக கவனமாக காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க விளம்பரங்களை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களையும் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அக்கிரமத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதற்கு யார் வந்தாலும் அவங்களை தடுக்கணும், இடையூறு கொடுக்கணும் அப்படிங்கறதுலதான் முழு மூச்சா செயல்பட்டு. இப்ப மதுரையில மாநகராட்சியில் இவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கே தெரியுது அப்படிங்கிறவங்கள சொன்னீங்க. ஆனா தமிழகம் முழுக்க பத்திரப்பதிவு துறையில அமைச்சர் மூர்த்தியினுடைய இந்த செயல்பாடாகட்டும், இல்ல தமிழக அரசு இந்த பத்திரப்பதிவு துறையில இருக்கக்கூடிய அந்த வரிகளை உயர்த்தினதுல இருந்து இந்த 10% லஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறதுல இருந்து இதெல்லாம் மக்கள் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கனெக்டடா இந்த இஷ்யூஸ் எல்லாம் தெரியுது இல்லையா? இவங்கெல்லாம் எப்படி இந்த திமுகவை பார்ப்பாங்க? திமுக மீதான இமேஜ் மக்களுக்கு என்ன ஆகும் இந்த பத்திரப்பதிவு துறையுடைய பேஸ்ல? நிச்சயமாக, அதாவது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் 10% கமிஷன் கேட்கிறாங்க அப்படிங்கறதே மிக கொடுமையான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஈவன் தோ மக்களே சொல்றாங்க, பொதுக்குழு இது வரைக்கும் சென்னையில தான் நடந்திருக்கு, மதுரையில ஒரு பொதுக்குழுவை வச்சு இவ்வளவு தடபடலாம் நடத்திருக்காருன்னா நீங்க பாத்துங்க மேடம். இது மக்களிடமிருந்து வந்த குரல். இது அப்ப அவ்வளவு அளவுக்கு அவங்க இந்த துறை வாரியாக இந்த பத்திரப்பதிவு துறை மூலமாக எந்த அளவுக்கு ஊழல்ல அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கிறத அதை வெளிக்காட்டுறதுக்கு தான். எல்லாமே பெருசாதான் செய்வாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் எல்லாமே பெருசாதான் செய்வாங்க. அப்ப ஊழலையும் பெரிய அளவுல செஞ்சிருக்காங்க. பொதுக்குழுவை கூட நீங்க மதுரையில வைங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு அவருடைய கட்சிக்குள்ள அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனா இருக்கிறார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு காரணம் அவர் மட்டும் சம்பாதிக்காம அவர் கட்சி மேலிடம் வரைக்கும் சம்பாதிச்சு அவர் கொடுக்கிறாருன்னு தான் அதற்கு நான் பொருளா எடுத்துக்கிறேன்.
அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய மூத்த பிள்ளை மாதிரியா? எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல 10 ரூபா பாலாஜி நம்ம எல்லாருமே சொல்றோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இந்த 10% மிஸ்டர் மூர்த்தி அவர்களுமே இவர் மிக பெரும்பான்மையான தொகையை கட்சியோட தலைமைக்கு ஒப்படைச்சு தலைமையோட ரொம்ப இன்வால்வ்மெண்டோட அவரெல்லாம் எப்படி இருந்தாருங்கிறதையும் சொல்றாங்க, எப்படி இன்னைக்கு இருக்காருங்கிறதையும் சொல்றாங்க. இந்த 3 வருஷத்துல அவருடைய மாற்றங்கள் எல்லாமே புட்டு புட்டு மதுரை மக்கள் வைக்கிறாங்க. நீங்க மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவப்பெயரை வாங்கிட்டீங்க. நீங்க கேட்டது அதுதான். திமுகவோட இமேஜ் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஸ்பாயில் ஆயிட்டு. ஓகே, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இதை விட மோசமாக மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் இன்னைக்கு சிந்திக்க தொடங்கிட்டாங்க. இது மக்கள் கருத்தாக தான் நான் பதிவு செய்யறேன். இது 100% உண்மை. இவர்களுடைய ஒவ்வொரு செயலிலுமே மக்கள் நலன் சார்ந்த எந்த சிந்தனையுமே இல்லாம தன் நலன் சார்ந்த தன் குடும்ப நலன் சார்ந்த இவங்க எப்போதுமே திமுக ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திமுக குடும்பத்திற்காக அந்த குடும்பத்திற்கான நலத்திட்டங்கள் மட்டும்தான் இங்க நடந்துகிட்டு இருக்கே தவிர மக்கள் சார்ந்த சிந்தனை இன்னும் மக்கள் சொல்றாங்க இது மாதிரி எல்லாம் ஊழல் நடந்ததுன்னு தெரிஞ்சா உலக வங்கி எப்படி நம்ம மேம்பாட்டுக்கு கடன் கொடுப்பாங்க? இதுவரைக்கும் பேசுபொருளாக பேசப்படுது. தெரியுது, மீடியாக்கள்ல தெரியுதா கூட இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. மக்கள் சொல்றாங்க உலக வங்கி கடன் கொடுக்காது, இந்த ஸ்கேம் இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குதுன்னா இன்னைக்கு வந்து ஊரக வளர்ச்சிக்கு உலக வங்கி கடன் கொடுக்கறதா திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இடத்துல இது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்போது நாளைக்கு மக்கள் அவதிப்பட போறாங்க, இவர்களுடைய சுயநலத்தினால நாங்கெல்லாம் பாதிக்கப்பட போறோங்கிறத மதுரை மக்கள் தெளிவாக சொல்றாங்க. புரியுது. தொடர்ந்து மதுரையில நடக்கக்கூடிய இந்த ஊழல், மதுரையை சார்ந்த திமுகவினர் நடத்தக்கூடிய இந்த ஊழல் ஆவர்த்தனத்தை எல்லாம் எப்படி அதிமுக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். அதிவீரர் ராமப்பனின் தொடர்ந்து மதுரைக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஊழல் சாம்ராஜ்யம் மக்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்கனவே ஏற்பட்டு விட்டதனால்தான் பரப்புரையிலே அவர்கள் வந்து எங்க அமைச்சரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளே அதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டாங்க. இதை மாதிரியான நீங்க இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் திமுகவில் அழகிரியின் வகித்த அதிகார மையமாக தான் மாற வேண்டும் என்பதும் அதற்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்கின்ற மனநிலையிலும் அவர் இருக்கார் அப்படிங்கிறதும் அது இன்னொரு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே அதை ஓப்பனாக சொல்றாங்க. அப்போ இப்படி மதுரை மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்றைக்கு 1/3 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கை எதிர்நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தண்டனை பெற்று உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிற குரூப்பாக தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் மதுரையில் மட்டும் இல்லை, மதுரையில் மிகப்பெரிய ஊழல் சுற்றி மிகப்பெரிய ஊழல் நடந்தாலும் தமிழகத்தில் பரவலாகவே திமுகவினுடைய அமைச்சர்கள் இந்த 1/3 அமைச்சர்கள் ஊழலால் தமிழகமே திணறி கொண்டிருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. அப்படி ஊழலால் இந்த திமுக நிறைந்திருக்கிறதுனால தான் நீங்க எந்த அமைச்சர் மேல எந்த குற்றச்சாட்டு யாரு போய் சொன்னாலும் அதை மடமாற்றம் செய்கின்ற வேலையைத்தான் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் அவர் கையிலே வைத்திருக்கிற காவல்துறையும் செய்யுமே ஒழிய உருப்படியாக எந்த வழக்கிலும் உரியவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டதா நீங்க பாலியல் கொடுமை வழக்காக இருக்கட்டும், அது வந்து ஊழல் வழக்காக இருக்கட்டும். சார், இந்த மதுரை வழக்கெல்லாம் இது பார்த்தா சிரிப்பா வருது சார். 200 கோடி ஊழல் என்று சொல்லி தன் கட்சிக்காரர்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லுகிற ஒரு முதலமைச்சர், அவரிடமே காவல்துறையும் இருக்கிறது. ஆனால் வழக்கு போட சொன்னால் அதில் யாரு பேரும் போடாமல் மேயரின் கணவர் பேரில் வழக்கு போடணும்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு இந்த ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். வேற அப்போ இவர் காந்தி சொல்லும் போது கூட நீங்க இதை எடுத்து சொன்னீங்களா, இதை எடுத்து எங்க இந்த ஊழல் குறித்து நாங்க அக்னாலேஜ் பண்ண வேண்டாம். இந்த ஊழலை அக்னாலேஜ் பண்ணது மக்கள், அதை எடுத்து ஆமான்னு சொன்னது திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்கள், அதன் மூலம் தன் கட்சிக்காரர்களை பதிவு சொன்னது ஸ்டாலின். இப்படி எல்லாத்திலுமே நீங்களே கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிற ஒரு ஊழல்ல நீங்க அது இல்ல இது இல்ல நீங்க சொல்லுங்க எங்களை நிரூபிங்கன்னு சொல்லி கேட்கறது எப்படி இருக்கு? மிக மிக அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சமாகத்தான் இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கணும். மிஸ்டர் காந்தி, என்னன்னா வெளிப்படையாகவே எல்லாமே தெரியுது. ஊழல், நீங்க பதவி விலக எல்லாமே வெளிப்படையா தெரியுது. இருந்தாலும் கீழே விழுந்துட்டு மீசில மண்ணோட்டு ஆத மாதிரியே ஏன் இந்த திமுக இருக்குன்னு கேட்கிறேன். ரொம்ப சிம்பிளா சார், திமுக வந்து இந்த அளவுக்கு நடவடிக்கைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு மக்களிடம் இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியான வெற்றிகளை அவங்க பெற்றுட்டு இருக்கு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் இன்னைக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் 3 தேர்தல் திமுக சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை
3 பெரிய தேர்தலை சந்திச்சிருக்கிறார்கள். 3 தேர்தலும் இதே குற்றச்சாட்டை தான் வைத்தார்கள். வெற்றியை வச்சு இல்ல மக்கள் தீர்ப்பு தானே மகிழ்ந்தன் தீர்ப்பாங்க. மக்களை வந்து அப்ப மக்கள் வந்து முடிவு பண்றது தப்பு. 2011 3வது இடம், 2014 0 MP, 2016 எதிர்கட்சி, 2021 தான் நம்ம ஆளுங்கட்சிக்கு வரோம். அதையெல்லாம் எடுத்து பேசலாமா? இன்னைக்கு நடக்கிறத சொன்னோம்னா நீங்க 15 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள விஷயத்துக்கு எடுத்தீங்க. அப்ப அது ஃபேன்சி வந்து ஊழலுக்காக எடுத்தோம். நீங்க பேசுனா அதெல்லாம் பின்னாடி போகலாம், பேசலாம். நாங்க பேசுறோம், ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா இன்றைக்கு நீங்க சொன்னீங்க 3 தேர்தல், ஏன் நீங்க பின்னாடி போறீங்க? ஏன் 24 பின்னாடி தானே ஏன் பேசுறீங்க? இல்ல நீங்க இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டை சொன்ன பிறகு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையன்றதான் சொல்றேன். அப்ப மக்களுக்கு சொல்றாங்க மட்டும்தான் இப்ப இவங்க 3 பேருமே சொல்றாங்கல்ல மக்களுக்கு தெரியும், மக்கள் சொன்னாங்கன்னு. அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டு அரியணையில உட்கார வச்சாங்க. இந்த மேயர் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மேயரையும் ஜெயிக்க வச்சாங்க. நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, அத்தனை சட்டமன்றம் பண்ணுவோம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டை வைத்த பிறகுதான் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கு. பொய் தானே சார்? எதுக்கு மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணாங்க? அது ரிசைன் பண்ணா அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சார். இப்ப சொன்னீங்கல நீங்க உள்கட்சி பிரச்சனை. கட்சி இல்ல சார், நான் கேட்டது மண்டல தலைவர், திமுகவுடைய மண்டல பொறுப்பாளர் அப்படின்னு நான் கேட்கல. மாநகராட்சி மண்டல தலைவர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர். கட்சியில இருந்து நீங்க உத்தரவு கட்சி வேற ஆளு தேர்தல் நிக்கும், அதுக்காக கொண்டு வந்து காந்தி கட்சி 1000 பேசுங்க பண்ணுங்க. யாராவது கேட்டாங்களா இங்க? அது உங்களுடைய கட்சி விவகாரம். உங்கள மாதிரி இன்னொரு கட்சியில எட்டி பாக்குற வேலை நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம். திமுக கட்சி நான் கேக்குறது திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் மன்ற தலைவர்கள் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? அதிமுக சேர்ந்தவர்கள். மண்டல தலைவர் அரசு பொறுப்பு. அதான் சார் அரசு பொறுப்பு தான். ஆனா கட்சிக்காரர்கள் தானே அவர்கள். அந்த திமுக சார்பா நின்னவங்க தானே. நான் திமுக வேற ஆளை கொண்டு வருவோம்னு நினைக்குது நிர்வாக ரீதியா. அதனால ராஜினாமா பண்ணாங்க. நிர்வாக ரீதியா வேற ஆளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஏன் நிர்வாக ரீதியா வேற ஆளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நிர்வாக ரீதியா கொண்டு வரல. வீட்டு வேலை செய்யறவங்க சரியில்லைன்னா ஒரு ஆளை மாத்தி இன்னொரு ஆளை போட்டுக்கிறோம்ல. டிரைவர் சரியில்லை, சரி டிரைவர் ஓட்டு போட்டவங்க அதெல்லாம் நாங்க கொடுக்க முடியாது, நாங்க ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படிதான்ப்பா பண்ணுவோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தப்பு இல்லையா? ஏற்கனவே நீங்க அறிவித்த வேட்பாளர் எல்லாம் மீறி அதே அதிமுக சேர்ந்த வெற்றி பெற்ற வரலாறு எல்லாம் கேட்டாலும் அதிமுகவை பாருங்க. ஒட்டுமொத்த கண்ணும் அதிமுக மேலதான் இருக்கு. புரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி ஏர்போர்ட் மூர்த்தி. ரொம்ப உள்ளாட்சித்துறையில இருந்து அமைச்சர்கள் வரைங்க இவங்க பதவியை துஷ்பிரயோகம் பண்றது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திண்டிவனம் நகராட்சியில ஒரு பட்டியல் சமூக அதிகாரியை காலையில் விளைவிக்கிற ஒரு பெண் கவுன்சிலர் வழக்கு போட்டிருக்காங்க. எல்லாம் பண்ணி தலைமுறை ஒன்றும் பிடிக்க முடியலையா பாருங்க. அப்புறம் சார் நீங்க பொதுவாகவே இந்த பணம் பொருளும் அப்படின்னு சொன்னா தப்பா என்னல்ல. அதாவது அதிக நிதியை கையாளும் துறைகளுக்கு இளையவர்களையும் புதியவர்களையும் ஏன் போடுறாங்க? ஏன் ஒரு சீனியர் அமைச்சரை போடல? இப்போ இதுக்கெல்லாம் சீனியர் அமைச்சர் போடல. ஒரு டாஸ்மார்க்கு இந்த பத்திரப்பதிவுத்துறை இதுக்கெல்லாம் ஒரு சீனியரை போட்டால் கொஞ்சம் அனுபவமிக்கவர்கள்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்வாங்கல்ல. ஏன் அப்போ கணக்கு வழக்கை அவங்க இப்போ என்கிட்டேவா கணக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக இவங்களை போட்டு இவங்க செய்யறது இவங்களோட வேலை சார். இது சார் அவர் சொல்றாரு தலைவர் வந்து எல்லாம் தந்தார். யாரு? ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் தந்தார், அமைச்சர் பதவியும் தந்தார், பொதுக்குழுவை நடத்த வைத்து 2026 வெற்றி பெறுவதற்கான அந்த தொடக்கத்தையும் என்னை வைத்தே தொடங்கி இருக்கிறாருன்னா ஒரு எலெக்ஷனை யாரை வைத்து தொடங்குவோம்? யார் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்கள வச்சுதான் சார் தொடங்குவோம். அதுதான் சார். சார் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு 30, 31, 32 இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். அதுக்கப்புறம் அதையும் சொல்லிருங்க. என்ன 30, 31, 30 நாள் ஜெயில இருக்கணும், 31 நீ ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா அது புடுங்கப்படும். வந்த பிறகு பாருங்க வரிசையா 30, 31 என்னன்னு பாப்போம். ராஷ்டிர இறுதி கருத்து சுருக்கமா. அதாவது இந்த அமலாக்கத்துறையோட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுற அளவுக்கான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் மாநகராட்சியில. ஆனா அதற்கான செக்ஷன் சப்போர்ட் வழக்குகளை போட்டு நீங்க பதிவு செய்யாம இது மாதிரி ஒரு பதிவு நடந்திருக்கிறதே மிக மோசமான சூழ்நிலை. இதை வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்களும் வலியுறுத்துவாங்க, மக்களும் வலியுறுத்தணும். எல்லாருமே சேர்ந்து இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். இந்த இடத்துல மக்களாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சளவுல இல்லாம செயலளவுல இருக்கணும்னா உண்மையாகவே
அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இந்த விஷயம் மாறணும். நம்ம மண்டல தலைவர்னு சொல்றவங்க ஒரு கவுன்சிலரா இருக்கணுங்கிற அடிப்படை இருக்கு, அதை அண்ணன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் வேணும்ல. அதனால மண்டல தலைவர் வந்து ராஜினாமா செய்தாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க பதவியில இருக்காங்க அப்படிங்கிறதையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில இருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மக்களுடைய வயிற்றுச்சலை வாங்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்காங்கன்னா, அங்க மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க, நிச்சயமா அங்க கண்ணகி வந்து நீதி கேட்ட இடம். இது மாதிரியான சிறப்பெல்லாம் வாய்ந்த ஒரு மதுரையில இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக யாரும் தப்பிக்க முடியாது. திமுகவிற்கு சரியான பாடத்தை அங்க மக்கள் கற்பிப்பாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். அடுத்த ஆண்டுல என்ன நீதி வழங்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போமே. அரங்கத்திற்கு அந்த கருத்துல பிறந்த கருத்தியாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.